மை ஹெல்த் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு நினைச்சேன். அதாவது என்னன்னா, ஒரு அப்பா தன்னுடைய மகளையே கழுத்து அறுத்து கொலை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ல நம்ம ஒரு விஷயத்த பார்க்கலாம். அதாவது சைக்கலாஜிக்கலா என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பேஸ்டு வயலன்ஸ். அதாவது நம்மளால ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனை பண்ண முடியலன்னா, நான் என்ன வேணாலும் டிஸ்ட்ராய் பண்ணுவேன். அது என்னுடைய குழந்தையா இருக்கலாம், இல்லை ஏதாவது இருக்கலாம். இது லவ் கிடையாது. இது டீப் ரூட்டட் நார்சிசம். இந்த மாதிரி நார்சிஸ்டிக் கேரக்டர் எப்பவுமே சில ரெட் ஃபிளாக்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கேஸ்லயும் சில ரெட் ஃபிளாக்ஸ் இருந்திருக்கு. அவர் அபியூசிவா இருந்திருக்காரு, அவர் அவங்க ஒய்ஃபை நம்பல, நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரபிள்சம் ஃபாதராகவே அவர் இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு ட்ரபிள்சம் ஃபாதரா இருந்திருக்காரு. அண்ட் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னும் போது, இந்த குழந்தைய எப்படி அவரால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குழந்தைய கொன்னுடுறது பெஸ்டா இருக்குன்ற மாதிரி அவர் நினைச்சிருப்பாருன்னா, இது நம்ம சைக்கலாஜிக்கலா அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இல்ல வேற ஏதாவது இஷ்யூ இருக்கும்லாம் சொல்லி இதை எஸ்கேப் ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இது எப்படின்னா, அந்த மனைவிக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு சில இயர்ஸாவே அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னும் போது, அவங்களுக்கு நிறைய விஷயத்துல ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். அந்த குழந்தைய யாரு வளர்க்குறதோ, இல்ல அந்த குழந்தை என்ன பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது, அந்த அப்பாவுடைய அந்த நார்சிஸ்டிக் கேரக்டர் அவங்கள கொலை பண்ற அளவுக்கு தூண்டி கொண்டு போயிடுது. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வருது. பாத்தீங்கன்னா, இந்த முன்னாடி ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பிரியாணி காரக்காரரோட இருந்த ஒரு அம்மாவும் அவங்க 2 குழந்தைய கொன்னு அந்த ஒரு லவ் அவங்கள அவ்வளோ இது பண்ணுது. அவங்க இத லவ்னே சொல்ல முடியாது. இது என்னமோ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதுக்கு தடையா குழந்தைகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி, அதாவது ஒருத்தர் மேல இருக்கிற வெறுப்ப அந்த குழந்தை மேல காட்டுற மாதிரி தான். அதாவது இந்த மனைவி மேல இருந்த வெறுப்ப அந்த குழந்தை மேல காட்டுறதும், இந்த கணவன் பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த தன் குழந்தை மேல காட்டுறதுன்றது பெற்றோர்கள் ரொம்ப தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா வச்சுக்கணும். எப்பவுமே இந்த நம்மளுடைய நார்மலாவே ஒரு அப்பா அம்மாக்கள் அவங்க சண்டை போடும்போது, அவங்க தன்னுடைய குழந்தை மேல, அதாவது அப்பா மேல இருக்க கோவத்தை குழந்தை மேல, உங்க அப்பா மாதிரி தான் நீயும் நடந்துக்கிற, உங்க அம்மா மாதிரி தான் நீயும் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை டேக் பண்ணி அவங்கள உங்களுக்கு பிடிக்காத உங்க பார்ட்னரோட இமேஜா பாக்குறது. ஸோ இந்த மாதிரி அவர் தன் குழந்தைய ஒரு ஒய்ஃபோடைய இதுவா பார்த்து அந்த குழந்தை மேல வெறுப்பை கூட அவர் இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உங்க கணவருடைய மேல இருக்க வெறுப்பையோ, இல்ல மனைவி மேல இருக்க வெறுப்பையோ குழந்தைகிட்ட காட்டுற மாதிரி இருந்தா, தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம குழந்தைங்களை வெறுக்கக்கூடிய அளவுக்கு அது தூண்டிடும். அண்ட் குழந்தைங்களை டச் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அண்ட் குழந்தைங்களை கொலை பண்றது அப்படின்றது இது நிச்சயமா தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இதுல சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு இப்படி இவங்களுக்கு இப்படின்னு சொல்லிட்டு விக்டமை நம்ம எம்பத்தைஸ்லாம் பண்ண தேவையில்லை. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெட் ஃபிளாக் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல வந்துச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுங்க. குழந்தைங்களுடைய லைஃப் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த குழந்தைங்க உங்களை நம்பிதான் இந்த உலகத்துக்குள்ள வராங்க. ஸோ குழந்தைங்களுடைய ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனிச்சையா நம்மளுக்கு இருக்கிற ஆசைக்கும் ஆசாபாசத்துக்கும் நம்மளுடைய இச்சைகளுக்கும் குழந்தைங்களை பலி கொடுக்கறதுன்றது எந்த சமுதாயத்திலும் ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதை நான் கண்டிப்பா பேசணும்னு நினைச்சதுனால இந்த டாபிக் எடுத்து நான் பேசுறேன்.